மார்ச் மாதம் 11ஆம் தேதி தவக்காலத்தின் முதல் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 10-11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இளைஞன் ஒருவன் இருந்தான். சிறுவயது முதல் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்ட நல்ல பழக்கமாகிய தினமும் ஜெபித்தலை கடைபிடித்து வந்தான். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட காரியம் நடைபெற வேண்டும் என்று தொடர்ந்து மன உருக்கத்தோடு ஜெபித்தான். எனினும் ஒன்றும் நடக்கவில்லை. மனம் உடைந்து போன அவன் அக்குடும்பத்திலேயே மிக நன்றாக ஜெபிக்கும் தன் தாத்தாவிடம் சென்று, தாத்தா, நான் தினம்தோறும் ஜெபித்தாலும் ஒன்றும் நடப்பது போன்று தெரியவில்லை. எனவே ஜெபிக்க வேண்டுமா என்ற கேள்வி அடிக்கடி என்னில் எழுகிறது என்று தன் குழப்பத்தை வெளிப்படுத்தினான். தாத்தா அவனிடம், உன் கேள்விக்கு நான் பிறகு பதில் சொல்லுகிறேன். இப்பொழுது எனக்கு தண்ணீர் உடனடியாக தேவைப்படுகிறது. இதோ மூங்கில் கூட இருக்கிறதே, இதை எடுத்துச் சென்று நம் வீட்டிற்கு எதிர்ப்புறம் உள்ள ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வா என்றார். தாத்தாவிற்கு அருகில் ஓர் அழுக்கடைந்த மூங்கில் கூடை இருந்தது. இளைஞனுக்கு மனதில் சந்தேகம் எழுந்தது. மூங்கில் கூடையில் எப்படி தண்ணீர் கொண்டு வர முடியும்? அவனது குழப்பத்தை முகத்திலேயே பார்த்த தாத்தா, ஒன்றும் யோசிக்காதே, நான் சொன்னபடி செய் என்றார். அவனும் சென்று மூங்கில் கூடையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் அள்ளி வந்தான். ஆற்றிலிருந்து வீடு வருவதற்குள்ளாக தண்ணீர் அதில் இருந்த சிறு சிறு துளைகள் வழியாக வெளியேறியது. தாத்தா, இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடிவா, தண்ணீரை கொண்டு வந்து விடலாம் என்றார். அவனும் முயற்சித்தான். எனினும் தாத்தாவிடம் வந்து சேர்ந்த போது கூடையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. 6-7 முறை முயற்சித்த அவன், தாத்தா, என்னுடைய முயற்சிகள் அனைத்துமே வீணானதுதான் மிச்சம். என்னால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொண்டு வர முடியவில்லை. இனிமேல் நான் எந்த முயற்சியும் எடுக்கப் போவதில்லை என்றானாம். தாத்தா அவனிடம், உன் முயற்சிகள் அனைத்தும் வீண் என்று யார் சொன்னது? கூடையை பார். முதலில் அழுக்கடைந்ததாய் இருந்த கூடை இப்போது பளபள என்று புதிதாக மாறிவிட்டது. இப்பொழுது நீ கேட்ட கேள்விக்கு வருவோம். நீ எழுப்பும் ஜெபம் எல்லாம் பலனுள்ளதாக இருக்கிறதா என்று என்னிடம் கேட்டாய். கடவுளிடமிருந்து ஏதாவது பதில் வந்தால்தான், அல்லது நீ விரும்புவது நடந்தால்தான் உன் ஜெபம் சரியானது,
உன் ஜெபம் ஆற்றல் மிக்கது என்று எண்ணாதே. ஜெபிக்கும் போது நீ தூய்மை அடைகின்றாய். ஜெபிக்கின்ற பொழுது நீ நல்லவனாக மாறுகின்றாய். ஜெபிக்கின்ற பொழுது உன்னில் மாற்றம் நடக்கின்றது. இதுவே ஜெபத்தினுடைய மிக முக்கியமான பலன்தான். எனவே தொடர்ந்து ஜெபிக்கின்ற பழக்கத்தை மட்டும் விட்டுவிடாதே என்று பதில் தந்தாராம். அன்பிற்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியில் இயேசு ஜெபிக்கின்ற முறையை பற்றி தம் சீடர்களுக்கு கற்றுத்தருகின்றார். இஜெபத்தில் ஜெபம் என்பது கடவுளை மாற்றும் ஒரு சடங்கு அல்ல, மாறாக நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வலிமை வாய்ந்த ஆயுதம் என்கின்ற செய்தியை இயேசு மறைமுகமாக கற்றுத்தருகின்றார். முக்கியமாக மன்னிப்பை பற்றி அவர் மீண்டும் மீண்டும் பேசுவது அதையே எடுத்துரைக்கின்றது. மன்னிப்பது என்பது நம்மையே தூய்மையாக்கிக் கொள்ள மேற்கொள்ளப்படும் முயற்சி. இன்றைய முதல் வாசகம் சுட்டிக்காட்டும் செய்தியும் அதுதான். வானத்திலிருந்து வரும் மழையும் பனியும் பலன் தராமல் திரும்புவதில்லை என்கின்றார் கடவுள். எனினும் நமக்கு தெரியும், மழையும் பனியும் பண்படுத்தப்படாத பொட்ட நிலத்தின் மீது விழுந்தால் எந்த பயனும் இல்லை என்று. பண்படுத்தப்பட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்ட நிலத்தில் அவை விழுகின்ற பொழுது மட்டுமே விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கிடைக்கின்றன. ஜெபத்தின் மூலம் நம்மையை பண்படுத்தி நம்மை தயார் நிலையில் வைக்கும் போது மட்டுமே கடவுளிடமிருந்து வருகின்ற மழையாகிய அருளும் பனியாகிய ஆற்றலும் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு நம்மை தயார் நிலையில் வைக்காத பொழுது கடவுளின் அருளும் ஆற்றலும் நம் மீது பொழியப்பட்டாலும் அவற்றை உணராதவர்களாகவே இருப்போம். அவை நம் வாழ்வில் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், கடவுள் எல்லா நேரங்களிலும் நம் மீது தன்னுடைய அருளையும் ஆற்றலையும் பொழிந்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவை பலன் தராதற்கு காரணம் நாம் தயார் நிலையில் இல்லாமல் இருப்பதே. ஜெபம். இறைவா, இந்த பூமியானது உமது அருளினாலும் வல்லமையாலும் எப்பொழுதுமே நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அது எம்மில் பலன் தருகின்ற அளவிற்கு எம்மையே தயாரித்துக் கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் தந்தையே, எண்ணரும் தூய்மையதே, உம் திருநாமமே போற்றுக உலகெல்லாம். இறைவனின் திருநாமம் போற்றுக மக்களெல்லாம். தூயவர் திருநாமம். விண்ணகத்தின் முதல்வனே, எங்கள் தந்தையே, எண்ணரும் தூய்மையதே, உம் திருநாமமே. வருகவே உம் ராஜ்யம் வருகவே, வருகவே உம் பேரரசு வருகவே, வருகவே உம் பேரரசு வருகவே. வானகத்தில் உம் திருவுள்ளம் நிறைவேறும் காலமே.
விண்ணகத்தின் முதல்வனே எங்கள் தந்தையே எண்ணரும் தூய்மையதே உம் திருநாமமே. நலம் தரும் உணவதை தினம் தருக, நன்மையுடன் வளம் பெற இன்றும் தருக. நலம் தரும் உணவதை தினம் தருக, நன்மையுடன் வளம் பெற இன்றும் தருக. எமக்கின்னல் செய்தோரை எம்மிடையில் பொறுப்பது போல் எங்களது குற்றங்களை இறைவா பொறுத்தருள்க. சோதனை களத்திலே வீழ்ந்திடா மனம் தருக. தீமைகள் யாவினின்றும் தெய்வமே காத்தருள்க. விண்ணகத்தின் முதல்வனே எங்கள் தந்தையே எண்ணரும் தூய்மையதே உம் திருநாமமே போற்றுக உலகெல்லாம். போற்றுக இறைவனின் திருநாமம் துதி பெறுக, போற்றுக மக்களெல்லாம். போற்றுக தூயவர் திருநாமம். துதி பெறுக. விண்ணகத்தின் முதல்வனே எங்கள் தந்தையே எண்ணரும் தூய்மையதே உன் திருநாமமே.